உங்க மாடா இருந்தாலும் அதுதான் உங்க உணர்ச்சிகள் மதுரை மாவட்டம் மேலூரில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை அப்பகுதி கிராம மக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், மக்களுடைய போராட்டம் எதனால நடத்தப்படுது? உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை மாவட்டம் மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது முற்றுகையிட்டிருக்கிறார்கள். வயலில் மேய்ந்த கோவில் மாடு காரணமாக இந்த புத்தாண்டு தினத்தில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பான சம்பவம் தொடர்பாக தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தற்போது பெண்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய கோவில்பட்டி கிராமத்தில் நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மது போதையில் இருந்த நாவினிப்பட்டியைச் சேர்ந்த சிலர் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் மீதும் குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோவில்பட்டியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து தற்போது முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கைது செய்ய வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தற்போது கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். மேலூர் சரக காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் தலைமையில் காவல்துறையினர் தற்போது முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரக்கூடிய பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நேற்று முன்தினம் நாவினிப்பட்டியைச் சேர்ந்த கோவில் மாடு ஒன்று கோவில்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வயல்களில் மேய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அடையாளம் தெரியாத சிலர் கோவில் மாட்டினை கம்பியால் குத்தி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து நாவினிப்பட்டியைச் சேர்ந்த அந்த பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து கேட்டபோது வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மதுபோதையில் இருந்த சிலர் கோவில்பட்டி பகுதிக்கு சென்று அங்கிருந்திருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் கடைகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இதனால் அச்சமடைந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் வாகனங்கள் மூலம் மேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த உரிய அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிப்பதன் பேரில் தற்போது இந்த போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கிறது. ராஜா, போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.